ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த பற்றி பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எபிசோட் 1 போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சீசன் 3 சீசன் 1 சீசன் 2 பார்க்காதவங்களாம் நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோக்கும் பிளேலிஸ்ட்டையும் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் கண்டினியூஸாக இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நமக்கு அதுக்குள்ள போகலாமா. அதுக்கப்புறம் இப்போ இந்த எபிசோடில் அஃபிஷியலாகவே நியூஸில் பார்த்தா கொரியன் ஹண்டர் அசோசியேஷனோடைய சேர்மனாக இப்போது மிஸ்டர் ஊவை தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம சின்ன இன்னொரு பக்கம் ஃபோனில் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். இந்த சேர்மன் பார்க்க ரொம்ப யங்காக இருக்காரு, கூடவே ஹேண்ட்ஸமான ஆளாகவும் இருக்காருப்பா அப்படின்னு அவ்வளோ சொல்ல, இன்னொரு பக்கம் அவ வெளியே பார்க்க ஆமாம் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ அப்படின்னு அவ்வளோ ஜன்னலை பார்க்க வெளியே பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா ஜின்னா இந்த இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சும்மா எனக்கு டென்ஷன் கொடுக்காத, போய் வேலையை பாரு. இல்லம்மா ரொம்பவே லேசியா இருக்கு, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் சோகமாயிட்டு, உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடு பிடிச்சிருக்காமா, என்ன நீ எப்படி கேட்குற, ஸ்டில் என்னமோ இந்த வீடு எனக்கு பிடிக்க தான் செய்யுது. அப்போ நம்மளுடைய பழைய வீடு எப்படி, அதுவே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நீ நான் உன்னுடைய அப்பா ஜின்பு எல்லாரும் அங்கதான் வாழ்ந்தோம். அவ்வளோ இதை கேட்டுட்டு அந்த கிளம்ப எங்க நைஸா பேசிட்டு ஓட பாக்குற, வீட்டு வேலை நான் ஒத்தையா செய்யறதுக்கா உன்னை இதுல பெத்து போட்டு வச்சிருக்கேன், ஒழுங்கா போயிட்டு துணி துவைப்போ. இல்லம்மா நீங்க பிஸியா இருக்கீங்களே, உங்க வேலையை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அவ முழுப்பேன். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, நம்ம அம்மாவுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் அந்த இடத்துல இருந்து துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே ஷாக் ஆயிட்டு, அம்மா இங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பயத்துல திரும்பி வீட்டுக்குள்ள போனவ தான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவோடைய கில்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. கூடவே நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் பார்த்துட்டு இருக்கானுங்க. இது உண்மையா, அவரு ஹாஜின் கில்ட்டுக்கு இப்ப எதுக்காக போயிருக்கணும் தெரியலப்பா, என்னால நம்ப முடியல. தாமஸ் ஆண்ட்ரே வந்து இப்ப ஹாஜின் கில்டோடைய ஆபீஸ்ல இருக்காரு அப்படின்னு பார்க்க அவன் இன்னொரு பக்கம் நம்ம தலைவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க, அவனும் பயத்துட்டு இருக்கான். ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே வச்சுக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாமஸ் ஆண்ட்ரே ஜாப் கொரியாக்கு வந்துருப்பாருன்னு. பட் இருந்தாலும் முக்கியமா எங்களுடைய கில்ட்டுக்கு அவர் வந்திருக்காரு ஆபீஸுக்கு. கூடவே அவர் பக்கத்துல லேனார்டு நைமன் சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஜெர்மனி ஹண்டரோ வந்திருக்காரு. அவரு டாப் கிளாஸ் சேர்ந்தவரு. இன்னொரு பக்கம் இவனை வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு 2 பேரும் வந்ததுக்கான காரணமே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு தான். அடடா 2 மணி நேரம் ஆகியும் பால் வரவே இல்லை, அவன் வந்தாதான் இந்த இடத்த விட்டு போவான் மாதிரி இவனுக்கு வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கானுங்க. தாமஸ் இன்னொரு பக்கம் இவனை விளையாட்டுமா பாக்குறான், என்னடா டைம் ஆயிடுச்சு உங்க ஆளு காணும்னு. சம்பந்தமே எல்லாமே எதுக்குதான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பேரை வைக்கிறானுங்கன்னு தெரியல. இதுல பார்த்தா யாங் நீம்னு கூட இன்னொரு பேர் அவனுக்கு வச்சிருக்கானுங்க. ஆனா நம்மள பார்த்திருக்கான் அவன் சஞ்சின்வு தான். சஞ்சின்வு சார் எங்க சார் இருக்கீங்க, என்னுடைய கால் பணம் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்ப. அப்ப அந்த ஜெர்மனி ஹண்டரும் தாமோஸோடைய கோலியத் அந்த ஒரு அட்டாக்கே சஞ்சின்வு தடுத்திருக்கானா, கண்டிப்பா மிஸ்டர் சஞ்சின்வு ரொம்பவோ பவர்ஃபுல்லான ஆளு. இன்னைக்கு நான் அவரை பார்க்க போறேன். லாராவோ இன்னொரு பக்கம், என்ன சார் மிஸ்டர் சஞ்சின்வு இன்னமும் ரைடை முடிச்சிட்டு வரலையா, ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, நாங்க எப்போதான் இந்த இடத்துல கிளம்புறது, நீங்க என்ன சொன்னீங்க வந்துருவாரு சொன்னீங்கல்ல. இல்ல வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் வந்துடுறான். நான் வந்துட்டேன் ஜின்பு சார், வந்துட்டீங்களா, தெய்வமே வா 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 வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கதறானுங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே. வாடா சஞ்சன்வா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஹீரோவை இவனை பார்த்துட்டு, ஆமா வெளியே எதுக்காக இவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் நின்றுந்தாங்கன்னு இப்பதான் புரியுது என் கல்ட்டுக்கு முன்னாடி. பயப்போல இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கனால வேற என்ன பண்ணுவானுங்க வராம நினைச்சேன். உள்ளுக்குள்ள ஏதோ பெரிய ஆறாலாம் இருக்கிறத பார்க்கும் போது எவனோ ஒருத்தன் வந்திருக்கான்றது. ஜின்ஹோவோ சார் எதுக்காக சார் என்னோட கால்லாம் நீங்க அட்டன் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. டேய் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா, அதுக்கெல்லாம போய் கோச்சிட்டு இருப்பேன். சார் என்ன சார் துணியெல்லாம் வித்தியாசமா போட்டுட்டு இருக்கீங்க, எப்பவுமே நீங்க ஃபார்மலான ஒரு கோட் அண்ட் சூட்ல தானே இருப்பீங்க. அது ஏன்னா இப்போ அதிகமான கேட்டெல்லாம் அங்கங்கே உருவாக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் போயிட்டு ரைடு பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்காக எனக்கு அந்த கோட்டு சொல்லலாம் போட்டு அடிச்சேன்னா எனக்கு வாட்டம் வராது சண்டை போடுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரியான சட்டை போடுறது மூலம் எனக்கு கொஞ்சம் கேஷுவலாக இருக்கு, நல்லாவும் சண்டை போட முடியுதா ஃப்ரீயா, அதனால தான் இதை போட்டேன். தாமஸும் மிஸ்டர் சஞ்சின்வோ ரொம்ப நாள் கேச்சு பார்க்குறேன், உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்கேன். இவனுக்கு 2 பேருக்கு இடையில இவன் பேசுறதை பார்த்துட்டு இவனுக்கு பேசுறதை பார்த்தா கண்டிப்பா நம்ம ஜின்வு சார் கூட சண்டை போட ஓட மாட்டா போல, அதுக்குதான் வந்திருக்கானா. ஹீரோவும் சரி நீங்க எதுக்காக வந்தன்ற விஷயத்த வந்து இப்ப தெளிவா சொல்லுங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட கை ஃபுல்லா ரெக்கவர் ஆன பிறகு நான் உன் கூட என்ன சொன்னேன், ஒரு மீட்டப் வச்சு நம்ம 2 பேரும் ஒன்னா உக்காஞ்சி சாப்பிடணும்னு சொன்னல, அதுக்கான ஃபென்டாஸ்டிக்கான நேரம் வந்துடுச்சு. கூடவே உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தானே இந்த இடத்துக்கு வந்தேன். என்னது கிஃப்டா, யாராவோ அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் மிஸ்டர் சாங் ஜின்போ. முக்கியமான விஷயம், கட்டாயமா நான் இந்த கிஃப்டை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
போடுறேன். பட் ஆனால் ரொம்பவும் கம்ஃபர்டபுளான பிளேஸாக இது இல்லாதனால நம்ம வேற எதனா ஒரு நல்ல பிளேஸில் போயிட்டு அதை ஷேர் பண்ணிப்போமா? ஏன்னா அது ரொம்பவும் டேஞ்சரஸான வெப்பன் மாதிரியான கணக்கு தான் அது. என்னது ரொம்ப டேஞ்சரஸான ஐட்டமா? அது கிஃப்ட்ல அப்படி என்னதான் கொடுக்க போறீங்க? எதனா பாமான்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிக்க, ஜின்ஹோவும் வேணான்னா போவாத, அவன் எதனா ட்ராப் செக்க வச்சு ஒன்று பிடிச்சிருவான். அவர் ஹீரோவும் நீங்க ஆமா சஞ்சின்வோ, நான் தான் லியனார்ட் நைமன், ஜெர்மனியை சேர்ந்தவன். ஹீரோவை யோசிக்கிறான். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எனக்கு கிடைச்ச லிஸ்ட்ல வந்து இவருடைய பேரும் எனக்கு இருந்துச்சு. இவருக்கும் நான் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் யோசிக்கும் போது தாமஸ் வந்து இவனை மறைக்கிறான். டேய் மிஸ்டர் சஞ்சன் கூட நான் தானே பேசுவேன், நீ அப்புறமா பேசிக்கிடான். என் பேர்ல தானே என்ன கூட ஃபாலோ பண்ணி வந்தேன். அதுக்குன்னு ஆல்ரெடி கொஞ்ச நேரம் பேசியிருந்தானே இருந்தேன். நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன். எவ்வளவு நேரம் தானே வெயிட் பண்றது? அவரோட நான் மீட்டிங் பண்ணி பேசி ஆகணும்டான்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது டாப் சீக்ரெட், மூடிட்டு இங்கேறா. என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? அவனை வீட்டுக்கு வந்தா தூக்கி போட்டு மிதிவேன். தலைவதிலேயே கம்முனேறான். சரி வாங்க மிஸ்டர் சாங், நம்ம இந்த கிளம்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல டைனிங் டேபிள்லாம் அமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. தாமஸும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மிஸ்டர் சஞ்சின் போனா இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் வரதுக்காக இவ்வளோ நாட்கள் ஆகும்னு. ஏன்னா என்னோட கை ரொம்ப நாள் ஆயிடுச்சு குணமாறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து பக்கத்தில் வைக்க, ஆமா என்ன இது, இதுதான் உங்களுக்கு ஏற்ற அந்த கிஃப்ட். உங்களால ஃபீல் பண்ண முடியுதா இதுல இருக்க பவரை? அதை நான் முதல்ல இப்ப காமிக்கிறேன், இப்பயாச்சும் உங்களால உணர முடியுதா பாருங்க. இது எங்களுடைய கில்ட் மெம்பர்ஸால ரொம்ப காலங்களா பாதுகாக்கப்பட்டது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு பீஸு கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஆயுதம் இது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுதான் காமிஷோடது அப்படின்னு அந்த வெப்பன்ஸை பார்த்து ஹீரோ அதிர்ச்சி ஆகுறான். பரவாயில்லையே, நீ எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. அப்பனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஐட்டத்தை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னமும் ரெகனைஸ் பண்ணலையா? இது காமிஷோனதுதான். பட் ஆனா அதோடைய பற்கள்ல இருந்து இது செய்யப்பட்டது, அதோடைய பல்லுல இருந்தா. இருந்தாலுமே இது எப்படி உங்களுக்கு கொடுக்குத்தாங்க? எனக்கு அதான் புரியல. உண்மையிலே இது காமிஷோடு தானே? காமிஷோடு தான். நாங்க டிசைட் பண்ண விஷயமே வந்து நாங்க இது அட்டாக் பண்ணதுனால கவர்மெண்ட் அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்க இதை ஹேண்ட் ஓவர் பண்ணி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க தான் இந்த வேல்யூபிளான ஐட்டத்தை வந்து ரொம்ப காலங்களா பாதுகாத்துன்னு வந்திருந்தோம். இது அந்த காமிஷோடைய லார்ஜஸ்ட் ஷார்ப்பா இருக்கிற ஒரு டீத்துல இருந்து செய்யப்பட்டது. இத எந்த மாதிரியான ஷீல்ட வச்சிட்டு இருக்க எந்த ஒரு எனிமியா இருந்தாலுமே ஈஸியா அழிக்க முடியும். பட் எங்களால இந்த டாஜரை வீல்டு பண்ண முடியும்ன்றதுல எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதனால இதுக்கேற்ற ஒரு வீல்டுல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இத்தனை காலமா காத்துட்டு இருந்தோம். அதுக்கேற்ற ஒரு ஆள் வந்து இன்னைக்கு கிடைச்சிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம எங்களுடைய கெல்ட்ல இருந்த நிறைய பேருக்காக நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. ஹீரோவும் இது எனக்காகவா? அப்புறம் ஹீரோவும் அதை அனலைஸ் பண்ணி பார்க்க கிட்டத்தட்ட அதோடைய அட்டாக்களுடைய லெவலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிட்ட இருக்கு. வாய்ப்பே இல்ல. அந்த டீமன் கிங் டாஜரோட இது எவ்வளவு இருக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்க்க கிட்டத்தட்ட +220 தான் இருக்கு. அதாவது 220 தான் அட்டாக் பவரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டீமன் கிங்கோடைய பாரனுடைய இந்த டாஜரை காட்டிலும் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இது எனக்கு தேவைப்பட்டே ஆகும். இதுக்கப்புறம் இதை தான் பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்க தாமஸ் இதை பார்த்துட்டு, சார் இது சாப்பிட்ற இடத்துல இந்த மாதிரி பண்ணாதீங்க மிஸ்டர் சஞ்சின்வோ. கண்டிப்பா இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஹீரோ அந்த டாஜர் கையில வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா சொல்றேன், இது டிஃப்ரெண்டான ஒரு டாஜர் தான். இது நார்மலே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது எனக்காகவே இத்தனை காலமா வெயிட் பண்ண மாதிரி எனக்கு உணர்த்துது. என் கூட இது அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவும் அது ஸ்டைல பிடிச்சி நிக்கிறது பார்த்துட்டு இவங்க எல்லாரும் பதறாங்க. என்ன இவன் ஈஸி ஹேண்டில் பண்றான்னு. தாமஸும், லாரா நான் பண்ணது எதனா தப்புக்குதான்? தப்பெல்லாம் எதுவும் கிடையாது சார், நீங்க பண்ணது எல்லாமே சரியான சாய்ஸ் தான். என்னோட பிரசன்ட் எப்படி இருக்கு மிஸ்டர் சாங்? உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஆனா இது ஃப்ரீ தானே? ஃப்ரீனா என்ன அர்த்தம் கேக்குறீங்க? முக்கியமான இதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான காரணமே அன்னைக்கு நடந்த சண்டையில வந்து என்னுடைய கில்ட் மெம்பர்ஸ் நீங்க எதுவும் பண்ணாத மட்டும் இல்லாம என்னையும் உட்பட நீங்க எதுவும் பண்ணல, அமைதியா விட்டுட்டீங்க. அதுக்காக தான் இது ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட். கண்டிப்பா நான் இதை ஏத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்க ஹாப்பினா எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கும் போதே சஞ்சின்வோ தாமஸ் 2 பேருமே ஒரு சென்ஸை உணர்றானுங்க. மிஸ்டர் சாங் இப்ப ஏதோ வெளியே நடந்த மாதிரி தெரியல உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா வெளியே எல்லா ஜனங்கள்லாம் வானத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் தாமஸும் வெளியே வந்து பாக்குறாங்க. என்னால நம்ப முடியல, இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஜப்பானை காட்டிலும் இவ்வளவு பெரிய கேட்டா. உண்மையை சொல்லப்போனா காமிஷை எதிர்த்தப்போ வந்த அந்த கேட்டு மாதிரி எங்கேயும் இது நிலவின்னு இருக்கு அப்படின்னு அந்த கேட்டை காமிக்க அது பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்க நம்பரை பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட பிரபலமா இருக்கும். முடிஞ்சது யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. இதுக்கப்புறம் தரமா இருக்க போது முடிஞ்சளவுக்கு பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.